भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். திங்கட்கிழமை ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஜெய வருஷம் ஆடி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை, தசமி திதி. யோகம் நன்றாக இல்லை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் மதியம் 3:22 வரை.
3:22 PM மதியம் 3:22 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மதியம் 3:22 துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய சிறப்பு ஆடி கிருத்திகை. ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக முருகனை வழிபட வேண்டிய நாள். ஆட்டமும் பாட்டமும் இறை வழிபாட்டின் அங்கங்கள் தான். மிக பழமையான இலக்கியங்களிலே, பக்தி இலக்கியங்களிலே ஆடியும் பாடியும் இறைவனை நமது முன்னோர்கள் தொழுதனர் என்பதை நாம் உணர முடிகிறது. அப்பர்பிரான் கூறுவார், ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நம் முந்தை வினைகளே என்று. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நம் முந்தை வினைகளாம். ஆக ஆடிப்பாடி தொழ வேண்டும் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் முருகன் வழிபாட்டிலே காவடி சிந்து உண்டு, நிறைய பாடல்கள் உண்டு. நடைச்சிந்து, காவடி சிந்து என்றெல்லாம் சொல்லி நிறைய பாடல்களெல்லாம் இருக்கின்றன. பக்தி பாடல்களை பாடி 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 பரவசமடைந்து ஆடி தன்னை மறந்து ஆடி வழிபட வேண்டிய ஒரு நாள். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் ஆடி கிருத்திகை இன்றைய தினம். கந்தர அனுபூதி அனைவரும் தினசரி வீட்டிலே பாராயணம் செய்ய வேண்டும். தினசரி படிக்க வேண்டிய மிக முக்கியமான பக்தி நூல்களிலே தமிழிலே மிக முக்கியமானது கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் பாடியது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி நூல் என்பது மிக எளிமையான ஒரு தமிழிலே இருக்கும், மிக எளிய நடை. திருப்புகழாவது பலாச்சோளம் மாதிரி, அது பார்க்கறதுக்கு பழம் கரடு முரடாக இருக்கும். அது எப்படியா தோலை பிரிச்சுட்டு உள்ளே எடுத்துட்டோம்னா சோளம் அவ்வளோ இனிமையாக இருக்கும். பலாப்பழம் போல இருப்பது திருப்புகழ், ஆனால் வாழைப்பழம் போல இருப்பது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியை அனுதினமும் படிக்க வேண்டும், அனைவரும் படிக்கலாம். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவிற் சாடும் தனியானை சகோதரனே. பாடும் பணியே பணியாயருள்வாய்ங்கிறார். பணிகளிலேயே மிக உயர்வானது பாடும் பணி. ஆகவே முருகப்பெருமானை பாடும் பணி, அவனது புகழை பாடும் பணி, அதுதான் கந்தர் அனுபூதியை அனைவரும் அனுதினமும் தவறாமல் ஓதி வர வேண்டும். அதை வாசித்து வந்தால், அதை பாராயணம் செய்து வந்தால், அனுதினமும் கந்தர் அனுபூதியை படித்து வந்தால் அளவற்ற நன்மைகள் நமக்கு நடைபெறும். அந்த புஸ்தகம் இல்லாதவர்கள் அதை போய் வாங்கி வந்து வீட்டிலே வைத்து கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். கந்தர் அனுபூதி படித்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். இகபர சௌபாகியம் அருள்வான் முருகப்பெருமான். இன்றைய தினம் ஆடி கிருத்திகை என்பதால் கந்தர் அனுபூதியை அனைவரும் தினமும் படிக்க வேண்டும் என்னும் விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி வழக்கமான நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி செவ்வாய், மீனத்தில் கேது. மதியம் 3:22 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபத்திற்குள் செல்கிறது. 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். முற்பகலில் ராசியும் பிற்பகலில் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மேஷராசிக்காரர்களுக்கு வழிபாட்டு தெய்வமான முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபட வேண்டும். முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக மிக சுலபமாக நீங்கள் அடைய விரும்புவதை அடைய முடியும். அதிக நன்மைகள் நடைபெறும் வகையிலே கிரகங்கள் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திற்கு சென்று சந்திரன் உச்சம் பெறப் போகிறது. 7ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்றிருக்கிறது. 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரனும் இன்று மதியம் உச்சம் பெறப் போகிறது. இவை மூன்றுமே மேஷராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் என்பதால் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மதியம் 3:22 ராசிக்குள் வந்து அங்கே உச்சம் பெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள்.
வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள ஒரு நல்ல நாள் என்பதால் மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். பொருளாதார நிலையிலே குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசியில் வலுவான நிலையிலே ராசி அதிபதியும் 5 குடைய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் மகத்தான வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வெற்றி என்று சொல்லலாம். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் எந்த துறையில் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதிலே ஒரு மாபெரும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இல்லத்தரசிகள் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வார்கள். மாணவ மாணவியர் கல்வியிலே அபரிமிதமான ஒரு ஆர்வம் காட்டுவார்கள். அதிலே மகத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே வெற்றி நிச்சயம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நாள். மதியம் 3:22 வரை சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது மேஷத்திலே. அதன் பிறகு கார்த்திகை 2ஆம் பாதத்திற்கு வந்து ரிஷபராசிக்குள் வந்து அங்கே உச்சம் பெறுகிறது. ராசியில் குரு உச்சம், ராசி அதிபதி 11இல் உச்சம் பெறுகிறது இன்று மதியம். இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சுப விரயங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகளெல்லாம் செய்வீர்கள். ஆடை அணிகலன் சேர்க்கை உண்டு. வண்டி வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். திட்டமிட்டபடி உங்கள் குடும்பத்தில் நடைபெற வேண்டிய சுப விசேஷங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிக வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்துள்ள ஒரு நல்ல நாள் என்பதால் உங்களது செல்வச் செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியிருந்து அதற்காக நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தால் அதிலே வெற்றி கிடைக்கும், பணமும் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை ஏதேனும் வராமல் இருந்து நீங்கள் பணிபுரிந்த அலுவலகத்திலிருந்து வரவேண்டிய தொகை வராமல் இருந்தால் அதற்காக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அந்த தொகை முற்றிலுமாக கிடைத்துவிடும். எப்பொழுதிலிருந்து பாக்கியோ எல்லாத்தையும் அப்படியே ரெட்ராஸ்பெக்ட் எஃபெக்டில் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக மதியத்திலிருந்து விளங்குகிறது. மதியம் 3:22 வரை சந்திராஷ்டமம். நாயே திறக்கக்கூடாது. கார்த்திகை விரதமும் இருக்கணும். இன்னைக்கு மௌன விரதமும் இருக்கணும். மாலை நேரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடைபெறும். நல்ல தகவல் வந்து சேரும். மதியம் 3:22 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிகச்சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. முற்பகுதி சந்திராஷ்டமம். துலா ராசிக்கு மதியம் 3:22 வரை அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. 10 குடைய சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
மதியம் 3:22க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. அதன் பிறகு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடத்தக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் மதிய நேரத்திற்கு முன்பாக முடித்து விட வேண்டும், முற்பகலில் முடித்து விட வேண்டும். பிற்பகலிலே நீங்கள் முக்கிய பணிகளை தவிர்க்க வேண்டும், அன்றாட கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். ஆரோக்கியத்திலே அதிக கவனம் தேவை. மாலை நேரத்திலே ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துங்க. உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த கவனம் தேவை. இன்னைக்கு விரத நாள், நீங்கள் விரதம் இருந்துட்டால் நல்லது. லங்கனம் பரம ஔஷதம். பட்னி கிடந்துறது ரொம்ப நல்லது. அடிக்கடியும் பட்னி கிடக்கூடாது, அதுவும் தவறு. இன்றைய தினம் ஆடி கிருத்திகை என்பதால் நீங்கள் விரதம் இருப்பதும் ஒரு விதத்திலே உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும். முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம். இன்று ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானை வழிபட வேண்டும். பஞ்சாமிர்த வர்ணம் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் பாடின ஒரு பாடல் இருக்கிறது, அதை வாங்கி படியுங்கள். பஞ்சாமிர்த வர்ணம்னு பேரு, பாம்பன் சுவாமிகள் பாடியது. இந்த பஞ்சாமிர்த வர்ணத்தை திருச்செந்தூர்லே கவுண்டர் மடம்ங்கிற இடத்துல கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காராம். எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. முத்துப்பாட்டின்னு ஒரு அம்மா வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அந்த அம்மா, பெரிய பக்தை. அப்போது முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக நின்று கொண்டு அந்த பஞ்சாமிர்த வர்ணத்தை கேட்டு தலையை அசைத்து ரசித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த முத்துப்பாட்டி பார்த்து, யார் இந்த பையன், முகம் இவ்வளோ தேஜஸாக இருக்கே, எங்கே பார்த்த மாதிரி இருக்கே, உள்ளூரில் யாருமே இந்த மாதிரி கிடையாது, இது யார் இது அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு திரும்பும்போது உடனே நடக்க ஆரம்பிச்சிடுறார். தம்பி நில்லு, தம்பி நில்லு அப்படின்னு முத்துப்பாட்டி பின்னாலே போகிறாங்க. கோவில் கர்ப்பகிரகத்துக்கிட்ட போய், பாட்டி அவங்கள இன்னும் கொஞ்சம் ராகத்தோடு அழகாக பாட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சிடுறார். அப்புறம்தான் அது முருகன்னு தெரியுது. இது 1944-45 அந்த பீரியடில் நடந்த இன்சிடென்ட். முருகப்பெருமானே கேட்டு ரசித்த ஒரு பாடல் பஞ்சாமிர்த வர்ணம். அந்த பஞ்சாமிர்த வர்ணத்தை வீட்டில் வாங்கி வச்சுட்டு கேளுங்க. அது ஆடியோலையும் கிடைக்குது, பாம்பன் சுவாமிகள் கோவில்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை கேளுங்க, அதை படிங்க, ரொம்ப விசேஷமானது அது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் உங்களுக்கு நாள் முழுவதுமே நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும். 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 10 சூரியனும் 9ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக வாழ்க்கையிலே சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் வயதிற்கேற்ப நடைபெற வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடைபெறும். இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு மிக மிக அவசியம். ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் முருகன் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் ஆடி கிருத்திகை, ஆகவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், அதிக நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். மிகச்சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசிக்கு 2 சுபகிரகங்களின் பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சனியின் பார்வையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. 12ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. அயனஸ்தானம் சயனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 12ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. உடலில் உள்ள நோய் நொடிகளெல்லாம் முற்றிலுமாக சரியாகிவிடும். இப்பொழுது எந்தவித நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது 100% குணமாகக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. மகர ராசிக்கு இப்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரன். தேய்பிறை நேரத்திலே சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்பராசி இந்த 3 ராசியில் பிறந்தவர்களுக்கும் அதிக நன்மைகள் நடைபெறும். இப்பொழுது தேய்பிறை
கும்பத்திற்கு 4ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் வந்து சேரும், நல்ல தகவல்கள் கிடைக்கும், புதிய பதவிகள் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும், உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும், அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும், புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள், பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நடக்க முடியாததே ஒன்றும் இல்லை, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ராசி அதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே நடைபெறுகின்ற தசாபுக்திக்கு ஏற்ப அந்த நன்மைகளின் அளவு வேணால் வேறுபடும். ஆனால் நன்மைதான் நடக்கும், தீமை நடக்காது. இன்றைய நாள் ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். வலுவான நிலையிலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். ஆடி மாதத்து தேய்பிறை ஏகாதசி நாளைய தினம். ஏகாதசிக்கு விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்னும் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி எத்தகைய பலனை கொடுக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். சிம்ம ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வரும் சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடமாகிய துலாமிலே உச்சம் பெற்று இருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக 3ஆம் இடத்திலே சனி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 மாத காலம் 3ஆம் இடத்திலே இருக்கப் போகிறது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி அதிகாலையிலே சனி வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சனி வக்கர நிவர்த்தி அடைந்து இப்பொழுது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று விசாகம் 1ஆம் பாதத்திற்குள் செல்கிறது. அக்டோபர் 15ஆம் தேதி விசாகம் 2ஆம் பாதத்திற்குள் செல்கிறது. நவம்பர் 15ஆம் தேதி விசாகம் 3ஆம் பாதத்திற்குள் செல்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி துளாராசியை விட்டு நகர்ந்து விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறது. விசாகம் 4ஆம் பாதத்திற்கு. ராகுவின் சாரமும் குருவின் சாரமும் பெற்று முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற உச்சம் பெற்றிருக்கின்ற சனியால் சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் என்று சொல்லலாம். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்று மிக சிறப்பித்து சொல்லும் அளவிற்கு, ஸ்லாகித்து சொல்லும் அளவிற்கு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர நிவர்த்தி சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். 3 இடங்களில் மட்டுமே சனி வரும்பொழுது நன்மை செய்யுமா. 12 கட்டங்களில் 3 இடத்துக்கு வரும்போது தான் சனி நல்லது பண்ணும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இப்பொழுது 3ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம். சிம்மம், கன்னி, துலாம். சிம்மத்திலேருந்து எண்ணினோன்னா 3ஆவது இடத்துல சனி இருக்கு. வக்கரகதியில் போயிட்டு இருந்தது, வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டது. இப்பொழுது நேர்கதியிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 5 மாத காலத்திற்கு சனி துளாராசியில் தான் இருக்கும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. அப்பொழுது 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடம் செல்ல போகிறது. இந்த ஜூலை 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்த சனி டிசம்பர் 16 பெயர்ச்சி ஆகிறது. இந்த 5 மாத காலத்திற்கு வக்கர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம். எந்தெந்த விஷயங்கள்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இப்போ நடந்துடும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளிக்கும். நீங்கள் எந்த தொழில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, சேவை அடிப்படையிலான தொழிலாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஓரியன்ட் அல்லது ஏதேனும் பொருளை வைத்து விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, உற்பத்தி செய்கின்ற துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், ரீட்டைல், சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான சுய தொழிலில் இருந்தாலும் இப்பொழுது அந்த தொழில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காணும். உங்களுக்கு நடைபெறக்கூடிய முக்கியமான பெயர்ச்சிகளிலே இதுவும் ஒன்று.
மூன்றாம் இடத்திலே வக்ரகதியில் சென்று கொண்டிருந்த சனி வக்ர நிவர்த்தி பெற்று முன்னோக்கி செல்லும் இந்த காலகட்டத்திலே உங்களது தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எந்த விதமான தொழிலில் இருந்தாலும், நீங்கள் எத்தகைய பொருளை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது எத்தகைய சேவையை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழில் வளர்ச்சி என்பது உங்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வளர்ச்சியைத்தான் கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக இப்பொழுது கிடைக்கும். 5 குடைய குரு 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 6, 7 குடைய சனி 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. மிக வலுவான நிலையிலே கிரகமெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நேரம் இது. விசாக நட்சத்திர சாரத்திலே சனி நுழையும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய குருவின் சாரம் அது. அந்த குரு 8க்கும் அதிபதி என்பதை மறுப்பதற்கில்லை. எனினும் குருவின் சாரத்திலே சனி செல்லக்கூடிய காலகட்டங்களிலே சிம்ம ராசிக்கு நிச்சயமாக நன்மைகள் தான் அதிகமாக நடைபெறும். சந்திரனுடைய சாரத்தில் செல்லும் பொழுது சிம்ம ராசிக்கு பாதிப்பு ஏற்படும். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திர பாதசாரங்களை சனி கடக்கும் போதெல்லாம் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலே சனி செல்லும் பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்பொழுது அந்த யோகமான நேரம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 16 வரையிலே இருக்கிறது. இந்த ஜூலை 16 முதல் செப்டம்பர் வரையிலான காலத்திலே அது சுவாதியில் செல்கிறது. ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறது. ராகு இப்பொழுது நல்ல நிலையில் தான் இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு இருந்து கொண்டிருக்கிறது. ராகுவின் சாரத்தில் செல்லும் காலமும் உங்களுக்கு நன்மை செய்யும். நவாம்சத்தில் பார்த்தால் சனி மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய 3 வீடுகளை செப்டம்பர் 10 முதல் டிசம்பர் 16 வரையிலே கடக்கப் போகிறது. 6 குடையவன் நவாம்சத்திலே நீச்சம் பெறப் போகிறான் செப்டம்பர் 10 அக்டோபர் 15 வரையிலே. அந்த காலம் உங்களுக்கு பெரிய யோகமான நேரம். நட்சத்திர பாதசாரம், அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியான கிரகம் தற்போது உள்ள நிலை, உங்கள் ராசிக்கு அது எந்த ஆதிபத்தியத்திற்கு வருகிறது, நவாம்சத்திலே சனி எந்த இடத்திற்கு வருகிறது என்றெல்லாம் நாம் ஆழமாக சென்று அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகச் சிறப்பான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். இந்த சனி வக்கர நிவர்த்தி சிம்ம ராசிக்கு கேட்டதை கொடுக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றிகள் அற்புதமாக கிடைக்கும். மாணவ மாணவியர் அமோக வெற்றி பெறுவார்கள் தங்கள் தேர்வுகளிலே. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே 2 மடங்கு அல்லது 3 மடங்கு வளர்ச்சி, குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை, கடன் தீரும், கடனெல்லாம் முழுமையாக அடைத்து விடுவீர்கள், ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும், வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். எந்த வழக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்ர நிவர்த்தி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால், விசாக நட்சத்திர சாரத்திலே சனி சஞ்சரிக்கப் போகிறது என்கின்ற காரணத்தினால் நீங்கள் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். 6 படை வீடு முருகனை சென்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். 6 படை வீடுகளுக்கும் செல்ல முடியாதவர்கள் தங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய 6 படை வீட்டில் எது உங்களுக்கு பக்கமோ அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகளிலே வியாழக்கிழமைகளிலும் அருகிலே உள்ள முக்கியமான முருகன் கோவிலுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நல்லது. முருகன் வழிபாடு செய்தால் இப்பொழுது சிம்ம ராசிக்கு இந்த விசாக சாரத்திலே செல்கின்ற சனியால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளை நிகழ்ச்சியிலே கன்னி ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಷಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि
दुर्गधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மரண பயம் இல்லாது இருக்க என்ற தலைப்பிலான பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. இந்த உலகத்திலே எல்லா துன்பங்களையும் காட்டிலும் மிகுந்த துன்பம் எது என்று கேட்டால் மரண துன்பம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அதை அனுபவித்தவர்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்கள் படுகிற அவஸ்தை இருக்கிறதே, அந்த சூழ்நிலையை பார்த்திருக்கிறவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார்கள். அந்த கண்களிலே தோன்றுகின்ற மிரட்சி இருக்கிறதே, இந்த உலகத்தை விட்டு விட்டு போய்விடப் போகிறோமோ என்ற சிந்தனையிலே அவர்கள் படுகிற கவலை இருக்கிறதே, அவர்கள் கண்களிலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பயம், சுற்றி இருக்கிற எல்லோரும் இருக்கிறார்களே நம்மை மட்டும் விட்டு விடுவார்களோ என்கின்ற கவலை, அதையெல்லாம் பார்த்தவர்கள் ஞானிகள் சொல்லுகிறார்கள் மரண துன்பம், மரண பயம், மரண அவஸ்தை இருக்கிறதே அது மிகுந்த கடுமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது என்று சொல்லுவார்கள். இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பிலே இருந்து இந்த உயிர் பிரிய போகிற அந்த கணம், அந்த நேரம் படுகிற துன்பம் இந்த உலகத்திலே அதிகம். யார் ஞானிகளாக, யோகிகளாக, சித்தர் புருஷர்களாக இந்த உலகத்தை விட்டு விடுவோம் என்ற உயர்ந்த நோக்கோடு இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லி வைக்கிறார்கள், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், இவன் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே இந்த உடலை உகுத்து விடுவான் என்று சொல்லக்கூடியவர்கள், சொல்லி வைத்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் ஞானிகள் என்று சொல்லுகிறோம். உலகியலிலே இல்லறத்திலே வாழ்ந்தவர்கள் கூட பல அன்பர்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை தங்களுடைய மரண நேரத்தை சொல்லிவிட்டு அதே நேரத்திலே இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிக குறைவானவர்கள். ஆனால் நிறைய பேரை நாம் பார்க்கிறோம், அவர்கள் இறக்கிற பொழுது இந்த உலகத்தை விட்டு விடுகிறோமோ என்ற கவலையோடு இருக்கிறார்களே, அந்த நேரத்திலே இந்த ஆவிப்படுகிற அவஸ்தையை சொல்லுகிறார் அபிராமிப்பட்டார். மருகும் அப்போது, இந்த மருகுதல் இருக்கிறதே எங்களுடைய செட்டிநாட்டிலே உள்ள வார்த்தை, செட்டிநாட்டு பாஷை, இப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய பாஷை. ஒருவன் போவான் திரும்பி வருவான், ஒரு போவான் திரும்பி வருவான், சொன்ன வேலையை செய்யாமல் போவதும் வருவதுமாக அவன் இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவார்கள், ஏண்டா மருகிக்கினே இருக்கிற என்று கேட்பார்கள். ஏண்டா மருகிக்கினே இருக்கிறன்னா அவன் போகவும் மாட்டான், வரவும் மாட்டான். அது போலேதான் இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே, உடலிலே இருந்து யமபடர்கள் பற்றி இழுப்பார்கள், அது மேலே போகும். சொந்தக்காரர்களாம் சேர்ந்து சுற்றி உட்கார்ந்து கதறி அழுவார்கள். அது என்னாகும், மீண்டும் இந்த பாசத்தினாலே உடம்புக்குள்ளே வந்து புகுவதற்கு முயற்சி செய்யும். அப்படி மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் நடு அந்தாரத்திலே அது படுகிற அவஸ்தை இருக்கிறதே, அந்த அவஸ்தையான நேரம் இருக்கிறதே, அந்த நேரத்திலே யார் வர வேண்டும் அதைத்தான் சொல்லுகிறார் அபிராமிப்பட்டர். அந்த சூழல் கொடுமையானது. அந்த சூழல் ஒரு சராசரி மனிதனை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான சூழல். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது. அந்த மருகக்கூடிய தன்மை ஏன் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே எந்த விதமான தன்மையும் விட்டுவிட்டு செல்வதற்கு தயாராக இல்லை.
பல கிராமங்களிலே பார்க்கிறோம். அவர் ஏன் இந்த மரணத்தை ஒத்துக்கொண்டே போகிறார் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அவனுக்கு நிலத்தின் மேலே பற்று இருக்கிறது, ஆகையினாலே மண்ணை கொஞ்சம் கரைத்து கொண்டு வந்து நீரை ஊற்றுங்கள் என்று சொல்லுவார்கள். பல இடங்களிலே தங்கத்தை உரைத்து அவனுடைய நாக்கிலே ஊற்றுவார்கள். யாராவது பிரியமான சொந்தக்காரர்களை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்தி, இவன் இதோ வந்து விட்டான், இவனை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அல்லவா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுடைய ஆசை எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அவர்களுக்கு மண்ணிலே ஆசை இருக்கலாம், பொன்னிலே ஆசை இருக்கலாம், உறவுகளிலே ஆசை இருக்கலாம், யாராவது மிக பிரியமான நண்பர் மேலே ஆசை இருக்கலாம், அவர்களை கண்ணாலே கண்டுவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்திருக்கலாம். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொள்ளவில்லையா என்று தெரியாது. ஆனால் அவற்றின் மூலமாக அவர்களுடைய ஆசை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த நேரத்திலே அந்த கடைசி மணித்துளிகள் இருக்கிறதே, அந்த மணித்துளிகளுக்குள்ளாக அந்த ஆவிப்படுகிற அவஸ்தை இங்கும் அங்கும் செல்ல முடியாமல் அது படுகிற துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பத்திலே இருந்து விடுபட வேண்டும், வெளிவர வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நன்கு பழுத்த பழம் காம்பிலிருந்து தானாக கழன்று விழுவது போலே இந்த உயிரை உகுப்பதற்கு யாரும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சொன்னால், பக்தி மார்க்கத்திலே சென்று இதெல்லாம் இந்த உலகத்திலே விட்டுவிட்டு செல்ல வேண்டிய விஷயம்தான், எல்லாம் விட்டுவிடக்கூடிய விஷயங்கள் தான். உறவுகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் நிலமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செல்வாக்குடையவர்களாக இருக்கட்டும், எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து போய்விடும். அந்த நேரத்திலே உடம்பிலே இருந்து உயிர் போய்விட்டால் அப்புறம் அவர்களை மரியாதைக்குரியவர்களாக அழைக்க மாட்டார்கள். மிக அழகாக சொல்லுவார் திருமூல திருமந்திரத்திலே, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு என்று சொல்லுவார். அப்புறம் அதற்கு பெயர் கிடையாது. அவரை நிச்சயமாக ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளாலே அழைக்க மாட்டார்கள். அவர்களை நிச்சயமாக இந்த உலகத்திலே உறவுமுறை சொல்லி அழைக்க மாட்டார்கள். அவர்களை நிச்சயமாக தான் தன் வீட்டிலே 2 நாட்கள் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த சமயத்திலே தான் என்ன வேண்டும், நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு விடுவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த ஆவிப்படுகிற பிராண அவஸ்தையை நிச்சயமாக தேவி வந்து தீர்க்க வேண்டும் என்று அபிராமி பற்று கேட்கிறார். அந்த அருமையான கேள்விக்கான பதிலையும் அவரே தருகிறார். தேவி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகணசமகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மந்திரங்கள் எப்பயுமே ஒரு அற்புதங்களை செய்யக்கூடியது தான். நம்மளோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் ரொம்ப பெருமை வாய்ந்தது. இதில் மருத்துவம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த பாரத தேசத்தில் நிறைய ஔஷதங்கள் அந்த காலத்தில் இயற்கையாகவே கிடச்சிருக்கு. ஔஷதங்களுக்கு ஆதாரம் ராமாயணத்தை கூட நம்ம சுலபமாக சொல்லலாம். ராமாயணம் படித்தவாளுக்கு நல்லா தெரியும். ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வந்த கதை. அந்த சஞ்சீவி மலையில் விசல்யகரணி, கைவல்யகரணி, சஞ்சீவிகரணி, இப்படி நிறைய மூலிகைகள் இருந்ததாக நம்ம படிக்கிறோம். அதாவது வெட்டுண்ட பாகங்களை ஒன்றா சேர்க்கக்கூடிய மூலிகை, அடுத்து தழும்புகளை போக்கக்கூடிய மூலிகை, மூர்ச்சித்து மயங்கி விழுந்தவர்களை மூர்ச்சை தெளிவிக்க மூலிகை, இறந்தவர்களை பிழைப்பிக்க வேண்டிய ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மூலிகை. இதெல்லாம் மனித வாடை கால் படாத இடங்களில் விளையும் சொல்வார். இப்போ கூட கிராமங்களில் கேட்டிங்கன்னா நிறைய அற்புதமான மூலிகை பற்றி சொல்லுவாள். பச்சைக்கண்ணி, பவழக்கண்ணி, அழுகண்ணி, தொழுகண்ணி, எரிக்கண்ணி, இப்படி நிறைய தமிழில் சொல்லுவாள். இந்த மூலிகைகள்லாம் ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாள். நம்ம மருத்துவம்ன்றது அவ்வளோ பாரம்பரியமானது. பொதுவாக ஒரு விஷயங்களுக்கும் ஒரு கடவுளை சொல்கிறோம். உதாரணம், இப்போ மழைன்னு சொன்னால் வருணனை சொல்கிறோம். அதேமாதிரி இடின்னு சொன்ன உடனே தேவர்களுக்கு அதிபதினு சொன்ன உடனே இந்திரனை சொல்கிறோம். இது மாதிரி ஒரு கடவுளை சொல்லும்போது மருத்துவத்துக்கு தன்வந்திரி பகவானை சொல்கிறோம். மருத்துவ கடவுள் தன்வந்திரி பகவான் அவரோட பெருமைகள் ஏட்டில் அடங்காதது. தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை கடையும் பொழுது மந்தார மலையை மத்தாவும் வாசுகின்ற பாம்பை கயிறாவும் கொண்டு கடையிறா. சுவாமி அப்போ கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்குறார். பால்கடல் உள்ளேருந்து உங்களுக்கு உச்சரவசந்த குதிரை, காமதேனு, கற்பகதரு, மகாலட்சுமி, சந்திரன், இவளோட ஆழகால விஷமம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் தன்வந்திரி பகவான் கையில் அமிர்த கலசத்தோடு வரார். இந்த தன்வந்திரி பகவான் தான் மருத்துவத்துக்கெல்லாம் கடவுளாக சொல்ல போகிறார். பகவான் மகாவிஷ்ணு தன்வந்திரி பகவானாக வரார்.
இந்த தன்வந்திரி பகவானோட பெருமைகளை சொல்லும்பொழுது நீண்ட ஆயுளை தரக்கூடியவர், ஔஷதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த பகவானை பூஜித்தால் தினமும் மாத்திரை சாப்பிட்றவாளோட மாத்திரையோட எண்ணிக்கை குறையும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னுக்கு வரும். ஆரோக்கியமாக இருக்கிறவா இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது, இந்த தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணும்பொழுது நீடித்த ஆயுளை பெற முடியும். மிருத்யுவை விளக்கக்கூடியவர், ஆரோக்கியத்தை தரக்கூடியவர். 100 மாத்திரை சாப்பிட்றவா 10 மாத்திரை சாப்பிட்டு குணமடைய முடியும். அதேமாரி இருதய சம்பந்தமான வியாதி, தீராத தொல்லைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். இதெல்லாம் நீங்கள் இந்த தன்வந்திரி பகவானோட பெருமைகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி சன்னதிக்கு போனீங்கன்னா அங்கே தன்வந்திரி பகவான் தேவதா பிரதிஷ்டை ரொம்ப அற்புதம். தேவர்களே பிரதிஷ்டை பண்ணது, நம்ம மனிதர்களால் செய்யப்பட்டதல்ல. பூலோக வைகுண்டம்னு சொல்லலாம். கலியுகத்தில் கோயில்னு சொன்னீங்கன்னா அது ஸ்ரீரங்கம்னு சொல்லலாம். அங்கே தன்வந்திரி பகவானுக்கு ஒரு தனி சன்னதியே உண்டு. இந்த தன்வந்திரி பகவானோட சன்னதி பழைய புராதனமான கோயில்களில் பார்க்கலாம். இப்போ நம்ம எத்தனையோ 1000 கோயில் கட்டலாம், அது நாம் பிரதிஷ்டை பண்ணுறது வேறு. ஆனால் அந்த காலத்தில் தேவர்களே பிரதிஷ்டை பண்ணது வேறு. இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி க்ஷேத்திரங்களில் திவ்ய தேசங்களில் தன்வந்திரி பகவானை சேவிக்கிறது புண்ணியம் சொல்வா. இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரத்தை இந்த மாதிரி தெய்வீக சன்னிதானங்கள்லேயும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் ஆற்றங்கரையிலையும் நதி ஓரங்கள்லையும் இந்த தன்வந்திரி பகவானோட ஜபத்தை பண்ணலாம். இந்த தன்வந்திரி பகவானோட ஜபம் செய்ய செய்ய நீடித்த ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் ஆரோக்கிய குறைவானவா ஜபிக்கணுமானா எல்லாருமே ஜபிக்கலாம். ஆரோக்கிய குறை உள்ளவர்கள் ஜபித்தால் நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து மருந்து சாப்பிட்றா பாருங்கள். இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவா, பிபி ரத்த அழுத்தம் இருக்கிறவா, அதேமாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவா, உங்களுக்கு இவெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபித்தால் அந்த மாத்திரைகளோட அளவு குறையும், ஆரோக்கியம் படிப்படியாக வளர்ச்சி அடையும். இந்த மந்திரமாகப்பட்டது ஆயிலையும் வளர்க்கக்கூடியது. இந்த ஜபத்தை தன்வந்திரி பகவான் படம் வச்சும் பண்ணலாம், அல்லது எந்திரம் வைத்து பண்ணலாம். நமக்கு எப்படி சாத்தியமோ நம்ம அது மாதிரி செய்யலாம். எந்திரம்னா உங்களுக்கு செப்பு தகடு, பஞ்சலோக தகடு அல்லது பட்டு துணி இதில் எழுதி ஜபிக்கலாம். விக்கிரகங்கள் வச்சு வழிபாடும் பண்ணலாம், அல்லது படம் வைத்து வர்ணகலாபன் படம் வைத்து வழிபாடு பண்ணலாம். இது அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு கற்பக தரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் வியாதி இல்லாதவர்கள் ரொம்ப குறைவுன்ற அளவு ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் இயற்கையை ஜெயிக்கிறதா நினச்சிட்டு நாம் இயற்கையை உள்ள இருக்கக்கூடிய அற்புதங்களை இழந்து ஆரோக்கிய குறைவை நம்ம அனுபவிக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழங்கள் கூட செயற்கையாக எடுத்து தண்ணி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜலம்ன்றது இயற்கையாக கொடுக்க நடிகராக கூபானான்னு சொல்லி கிணத்துலையும் உங்களுக்கு குளத்துலேயும் உங்களுக்கு அற்புதமாக நல்ல தண்ணி கழிச்சிட்டு குளித்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால். இப்போ நீங்கள் காசி போகிறோம், காசியில் கங்கை ஓடுறது, அங்கே மினரல் வாட்டர் சாப்பிட்றோம். காசியில் கங்கை பெருக்கெடுத்து ஓடுறது, அந்த இடத்துல போய் நம்ம பணம் கொடுத்து மினரல் வாட்டர் வாங்கி சாப்பிட்றோம். ஏன் இந்த நிலை? சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்ன்றதை நம்ம துட்டு விலை கொடுத்து வாங்குற அளவு உடம்பு ஏன் அப்படி ஆகி போச்சுன்னா, நல்ல தண்ணி கெட்டு நமக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை சாப்பிட்டா தான் ஆரோக்கியமான நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம். அதனால் நீர்லேருந்து, உணவுலேருந்து, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள்லேருந்து நமக்கு நாம் இயற்கையாக அழித்ததோட விளைவு நாம் கட்டப்படுறோம். அந்த மாதிரி நிலையில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு, அதேமாதிரி ஆரோக்கிய குறைவானவர்கள் நீடித்த ஆயுள் அடையிறதுக்கும், மருத்துவ செலவு குறையிறதுக்கும் மருத்துவ கடவுளாக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை பூஜிக்கிறது விசேஷம்னு சொல்வா. இந்த தன்வந்திரி பகவானோட மந்திரத்தை இப்போ சொல்கிறோம், தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வாசுதேவாய தன்வந்திரயே, வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச அஸ்தாய, அமிர்த கலச அஸ்தாய. மறுபடியும் சொல்லணும் பாருங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய நாசனாய திரிலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே, ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா. இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது ஹோமமாகவும் பண்ணுற வழக்கம் உண்டு. 64 விதமான பொடி கலந்து ஹோமமும் பண்ணுவாள். துளசியில் இந்த மந்திரத்தை ஜபித்து நிழலில் காய வச்சு அதை பஸ்மமாக்கி உள்ளே சாப்பிடலாம். சந்தனத்தில் இந்த மந்திரத்தை ஜபித்து உடம்புல பூச்சினால் உஷ்ண சம்பந்தமான, தோல் சம்பந்தமான வியாதிகள் விலகும்னு சொல்லுவாள். அதுமாதிரி மருந்து சம்பந்தமான உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள், மருந்து கம்பெனி வச்சுருக்குவா, மருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள்,
மருத்துவ தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை ஜபித்தால் தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாள். துளசி மணியால் ஜபிக்கலாம். 45 நாட்கள் 108 உருவீதம் ஜபிக்கலாம். ஒரு மண்டலம் அற்புதமான பலன் தரும். இது ஒரு கற்பகத்தரு. கலியுகத்தில் நமக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு கற்பகத்தரு. தொடர்ந்து இந்த ஜபத்தை பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அற்புதமான மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன்.